உங்ககிட்ட இருக்கிறது காசு, என்கிட்ட இருக்கிறது மாசு அப்படின்னு காது கொடுத்து கேட்க முடியல. அவ்வளவு ஒரு கேவலமான பஞ்ச் டைலாக் வச்சு இந்த ஸ்பீச் அவர் முடிச்சிட்டாரு. இந்த ஸ்பீச்ல அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, விஜய் கூட இருக்கிறவங்க தேர்தல் வியூகம் வகுத்து கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அவங்க அதிமுகவுல இருந்து தாவேக்கா போன செங்கோட்டையன், இவங்க எல்லாரும் விஜய்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. செங்கோட்டையன் போன உடனே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 28% நமக்கு இருக்கு, தாவேக்காவுக்கு 28% வாக்கு வங்கி கன்ஃபார்ம், அதுல எந்த டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் கூட இருக்கிறவங்க ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 28 என்ன 28, உங்களுக்கு 33 இருக்கு, 35% வாக்கு வங்கி இருக்கு, இன்னும் 2 தான் பாக்கி, திமுக இடத்துக்கு நம்ம வந்துடலாம், சேர் மட்டும் தான் பாக்கி, சிஎம் சேர் மட்டும் தான் சார் பாக்கி, உங்களுக்கு அந்த போர்டு முதலமைச்சர் அப்படிங்கிற போர்டும் சிஎம் சேரும் தான் பாக்கி, அது 2 கிடைச்சிருச்சுன்னா நீங்க தான் மே மாசம் வர வேண்டியதான், நீங்க பதவி ஏற்க வேண்டியதான் அப்படிலாம் கூட இருக்கிறவங்க விஜய்க்கு சொன்னதுனால அவர் தன்னை சிஎம்மாவே நினைச்சுக்கிட்டாரு. சந்திரமுகியாவே நின்னா சந்திரமுகியா மாறினா அப்படிங்கிற மாதிரி சிஎம்மா தன்னை நினைச்சுக்கிட்டு ஒரு அவதாரம் எடுத்து இன்னைக்கு பேசியிருக்காரு.